கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 7667975266. மகர ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க. உண்மையை சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரர்களுக்கும் துலா ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய யோக பலன்கள் இருக்குன்னு சொல்லுவேன். ஐயா அப்படிலாம் சனி என்னங்க ஐயா ஒரு 3வது இடத்துக்கு போகிறார், அதுக்காக அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா, உண்மையை சொல்லப்போனால் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 3, 6, 11 வராரு. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுசாக முடியுது. ஒரு 5 வருஷத்துக்கு நினச்சி பாருங்கள், 2022, 23 எப்படி இருந்தீங்கன்ட்டு. அதுவும் 2020, 21, 22 திருவோண நட்சத்திரக்காரங்களையும் உத்திராட நட்சத்திரக்காரங்களையும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களையும் புரட்டி எடுத்துருச்சு. இப்படிப்பட்டவர்கள் எல்லாமே மகர ராசியில் 2020, 21, 22 ஜென்மச்சனி பீரியடு. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 ராசிக்காரர்களில் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் 2022ஆம் ஆண்டு பட்ட கஷ்டம் வெளியில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டம். இது எல்லாத்தையுமே நீக்கி எந்த இடங்களில் கஷ்டத்தை பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமானத்தை பட்டீங்களோ, எந்த இடத்துல தொலைச்சிங்களோ, எதை தொலைச்சிங்களோ அதை அப்படியே திரும்ப வாங்க வைக்கின்ற அற்புதமான 90 மார்க்கு மகர ராசிக்காரங்களுக்கு கொடுப்பேன். அற்புதமான நல்ல மாற்றம். 7.5 சனி முடிகிறது. 7.5 சனி முடிஞ்சாலே ஒரு மிகப்பெரிய ஒன்று என்ன தெரியுமா? வாழ்க்கையை செட்டில் ஆகக்கூடிய வழி. இது வரைக்கும் ஒன்று அடிச்சிட்டோம்ப்பா, ஒரு பெரிய மனுஷர் அடிச்சிட்டார், அடித்தவொன்னே அவருக்கு அது அடித்தது அப்புறம் நம்ம மேலே கொஞ்சம் பரிதாபம் வரும் இல்லையா? அடித்தவொன்னே என்ன சொல்லுவார்? அப்பா தெரியாதனமாக அடிச்சிட்டேன், இந்த ஒரு 100 ரூபா அல்லது இந்தா சாப்பிட்டு போ அல்லது இதை வச்சுக்கோ அப்படின்னு நம்மளை சமாதானப்படுத்த ஆரம்பிப்பார் இல்லையா? அது மாதிரி அடித்தவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய அமைப்புகளை 7.5 சனி பகவான் கண்டிப்பாக 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அமைப்பில் செய்வாருங்க. ஒரு 2.5 வருஷம் எதை வேணாலும் செய்யுங்க, தொட்டது துலங்கும். யாரிடம் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும், அகலக்கால் வைக்கிறதா இருந்தாலும் அப்படி வைக்கிறதா இருந்தாலும் இப்படி வைக்கிறதா இருந்தாலும் எதையும் செய்யக்கூடிய அமைப்பு, சாதிக்கக்கூடிய ஒரு வலிமை வல்லமை. சுருக்கமாக சொல்கிறேன், மகர ராசிக்காரங்க உடம்புக்குள்ளே 1000 யானை பூந்துற போகுது. ஒரு உற்சாகம் வரப்போகிறது, தன்னம்பிக்கை வரப்போகிறது, எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு நல்ல விதமான அமைப்புகள் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல சனிப்பெயர்ச்சிங்க. இந்த சனிப்பெயர்ச்சி 3ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அடுத்து வரக்கூடிய ராகுகதி பயிற்சியில் 2 8 வந்தால் கூட பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ஆக மகர ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களிலிருந்து அப்படியே வெளியே வர போகிறீங்க. உயிரிழப்புகளை தவிர மகர ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க. பிரிவு, இழப்பு, பண இழப்பு, கடனை, அம்மா அப்பா கிட்ட கெட்ட பேர், புருஷன் பொண்டாட்டி கெட்ட பேர், வம்பு வழக்கு, அசிங்கம், சொல் பேச்சு தவறுன ஒன்று, வாக்கு தவறி இப்போ கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன், இதெல்லாம் எல்லாமே கடுமையான மன அழுத்தத்தில் தூக்கம் இல்லாமல் இருந்த நிலைமை. இது எல்லாமே அப்படியே விலகி உயிரிழப்பு மட்டும் திரும்ப வராதுங்க. போன உசுறு நமக்கு திரும்ப வராது. அதை மட்டும் விட்டு இழந்த பணத்தை திரும்ப வர வைப்பது, இழந்த மரியாதையை திரும்ப வர வைப்பது, இழந்தவைகள், இழந்த நிம்மதி, இழந்த சந்தோஷம் எல்லாத்தையும் திரும்ப வர வைக்கின்ற, எல்லாவற்றிலும் ஒரு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல சனிப்பெயர்ச்சி அந்த சனிப்பெயர்ச்சி இருக்குங்க. 50 வயது தாண்டியவர்களுக்கு ஒரு நிறைவான அமைப்பு இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிநாதன் இப்போது 3ஆம் இடத்துல போய் குருவின் வீட்டில் உட்கார போகிறார். அப்போ என்ன? பிள்ளைகளால் சந்தோஷம். வீட்டில் இது வரைக்கும் நடக்காமல் இருந்த சுப நிகழ்வுகள், மங்கள நிகழ்வுகள். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு வேலை இல்லை, பையன் எனக்கும் இது சரியில்லை, அவனும் சம்பளம் வாங்கலை, இவன் சம்பளம் வாங்கலை, கடனை நினச்சி பார்த்தா அவ்வளவு கவலையாக இருக்குது. இது எல்லாமே விலகி மகர ராசிக்காரர்கள் இதெல்லாம் ஒரே நாளில் நடந்துருமா? இல்லைங்க. அடுத்த சனிப்பெயர்ச்சி 2.5 வருஷம் இருக்குது. படிப்படியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றங்கள் மட்டுமே வரக்கூடிய சிறப்பான சனிப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குங்க இந்த சனிப்பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பம். கும்பராசிக்காரர்கள் இப்போது படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அதுதான் உண்மை. அதுவும் பூரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். பூரட்டாதி எப்படி இருக்கிறீங்க? கீழே கமெண்ட் போடுறீங்களே, நான் ஒவ்வொரு சேனலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அந்த அழுகின்ற இமோஜியை போட்டு அப்படியே பாவம். உண்மையில் சொல்லப்போனால் ஜோசியத்தை நம்பாதவர்களை கூட, நம்பாத கும்பராசிக்காரர்களை கூட நம்ப வைத்து விட்டது இந்த ஜென்மச்சனி. கடந்த 2 வருடமாக 2023, 24 உங்கள் வாழ்க்கையிலே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்தது கும்பராசிக்காரர்களுக்கு. 2023 சதய நட்சத்திரக்காரர்களை புழிஞ்சு எடுத்துருச்சு. 2024 பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பராட்டா போட்டுச்சுன்றதுதான் உண்மை. அந்த அளவுக்கு கும்பராசிக்கார 30 வயது 40 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே மிகப்பெரிய கடுமையான பலன்களை இந்த ஜென்மச்சனி செஞ்சிருச்சுங்க. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நல்லதெல்லாம் நமக்கு நடக்க வேண்டாங்க, கெட்டது நின்னா போகிறோம் இல்லையா? ஜென்மச்சனியில் உங்களுக்கு கெடுதல்கள் நிற்கப் போகின்றன என்பது தான் உண்மை. இது வரைக்குமே எதில் தடை எல்லாத்துலேயும் தடை.
வீட்டில் தண்டை சோறுன்னு பேர் வாங்கினா ஒரு 20 வயசு பசங்கள்லாம் நிறைய பேர். அந்தளவுக்கு அப்பா அம்மா கூட இப்படிலாம் திட்டுவாங்களா நம்மளை அப்படின்ற அளவுக்கு ஒரு மாதிரி வெக்ஸாகி போன விரக்தியாகி போன இளைய பருவத்து அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் அப்படியே நமக்கும் ஒரு நல்லது நடக்குதே என்கின்ற மாதிரியான வசந்த அமைப்புகள் வரக்கூடிய ஒரு நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுபமான சனி பயிற்சிங்க இது. உண்மையை சொல்லப்போனால் அப்பா அம்மா திட்டலை, நீங்கள் தான் திட்டுற மாதிரி நடந்துக்கிட்டீங்க. உங்களுக்குள்ளே தான் சோம்பல் வந்துருச்சு, உங்களுக்குள்ளே தான் தயக்கம் வந்துருச்சு, உங்களுக்குள்ளே தான் தன்னம்பிக்கை இல்லாத நிலைமை வந்துருச்சு, தாழ்வு மனப்பான் வந்துருச்சு. இவ்வளவும் ஜென்மச்சனி, அதாவது உங்களுடைய நட்சத்திரத்தின் மேல் சனி போகும் பொழுது கடுமையான கெடுபலன்களை செய்வார் என்பதன் அடிப்படையில் 2023 அல்லது 2024 இந்த 2 வருஷமும் அந்தந்த நட்சத்திரத்திற்கு ஏற்றாற்போல 3 நட்சத்திரம் சொன்னேன் இல்லையா, அவிட்டம், சதயம், புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் பாதிக்கப்பட்டீங்க. இது எல்லாம் இனிமேல் படிப்படியாக விலகும். வேலையில் நிம்மதி வரும், தொழிலில் நிம்மதி வரும், வருமானம் வரும், இழந்த கௌரவம் திரும்ப வரும், அப்பா அம்மா அமைப்புகளில் நல்லாயிருக்கும், ஆரோக்கிய அமைப்புகள் நல்லாயிருக்கும், குடும்பத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து பேச முடியும், பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும், அப்பா அம்மா கிட்ட இல்லாமல் வெளியில் தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்த குழந்தைகள், ஒரு பக்கம் புருஷன், ஒரு பக்கம் பொண்டாட்டி, ஒரு பக்கம் புள்ள, இந்த மாதிரி இருந்த நிலைமைகள். அதுவும் உண்மையை சொல்லப்போனால் வீட்டில் ஒரு கும்பராசியும் கடகராசியும் இருந்தால் அந்த குடும்பமே கலகலத்து போச்சு. இதுதான் உண்மை. நான் சொல்கிறது நிறைய பேருக்கு புரியும். கீழே அப்படியே கமெண்ட்டாக போடுவீங்க, ஆமாங்கய்யா நான் கும்பராசி, என் பொண்டாட்டி கடகராசி. இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஒரு 2 வருஷம் அல்லோலகல்லோலப்பட்டு போனீர்கள் இல்லையா, அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான அருமையான நல்ல சனி பயிற்சிங்க. ஜென்மச்சனி விலகுது. 7.5 சனியே முடிஞ்சிருதா? இல்லை, இன்னும் 2.5 வருஷம் தொடங்கும். ஆனாலும் இன்னொரு 2.5 வருஷம் இருக்கும். ஆனாலும் இந்த 5 ஆண்டு காலம் தான் ரொம்ப ஹார்டான ஒரு இடம். அந்த ஹார்டான இடத்த, கடினமான அமைப்பை, கடினமான பருவத்தை அப்படியே கும்பராசிக்காரர்கள் கடந்து விட்டீர்கள் என்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு 80 மார்க் கொடுக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி. நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. ஆரம்பத்திலேயே எல்லா சேனல்லையும் சனிப்பெயர்ச்சி பேசும்போது இதை பற்றி பேசிடுறேன். என்னுடைய குருஜி டிவி சேனல்லையும் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். 50 மீனராசிக்காரர்களுக்கு 2 பிரிவாக பிரிக்கலாம். 50 வயசுக்காரருக்கு 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள், 50 வயசுக்கு கீழ்ப்பட்டவர்கள். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏற்கனவே உங்களுடைய 20 அல்லது 10 பருவத்தில் 18, 19, 20 வயதில் 25 வயசில் ஜென்மச்சனி அனுபவத்தை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. காதல் தோல்வி, வேலை செட்டில் ஆகலை, வீட்டில் சண்டை சச்சரவு, நானே ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரியான டீனேஜ் 18 வயதிற்கு மேலே 25 வயதிற்குள்ளாக ஜென்மச்சனி அமைப்பை சந்தித்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி, இந்த ஜென்மச்சனியாக வரக்கூடிய ராசியில் வரக்கூடிய இப்போதைய சனிப்பெயர்ச்சி ஒன்றும் பண்ணாது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு, வாகனம், மகன் மகள் மூலமாக சந்தோஷம், ஒரு சொத்து சேர்க்கை, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, கையில் இருக்கின்ற கரைப்பை பணத்தை நல்ல விதமாக செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்குவது, அதைவிட மேலாக ஆரோக்கியம் நல்லாக இருக்கிறது, அந்தஸ்து கௌரவம் உயர்றது, ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகிறது, தொழில் செட்டில் ஆகிறது, வியாபாரம் சூப்பராக இருக்கிறது, ஒரு ஊரில் அந்த இடத்துலையே நம்ம தான் பெரிய மனுஷன்னு பேர் வாங்கிறது என்பது போன்ற பொங்கு சனி என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் சுற்று சனியாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதை செய்யும். ஆகவே இந்த சனிப்பெயர்ச்சியில் 50 வயசுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்கள் கவலையே படாதீங்க, ஜாம்னு நல்லா இருப்பீங்க. என்ன தேவையோ, எது வேண்டுமோ அது உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் ஒரு அமைதியும் வசந்தமும் இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இது இருக்கும். ஐயா சாமி 50 வயசுக்கு கீழே வந்துடுவோம், ஒரு 40 வயதுக்கு கீழே கூட வந்துடலாம்னு சொல்லுவேன். 40 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் அனைவருக்குமே ஒரு 20-30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஜென்மச்சனி. ஜென்மச்சனி எப்போவுமே என்ன பண்ணும், பணம்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கும், உறவுகள்னா எப்படின்னு கற்றுக் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறாங்களே, உயிர் நண்பர்னு ஒருத்தர் சொல்லிக்குவார் பாருங்க, அவர் இப்போ காணாது போயிடுவார். உங்களை கண்டாலே அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடுவார் பக்கத்து தெருவுக்கு. ஒரு உயிர் நண்பர்னு ஒரு மாதிரியாக ஒருவரை நினைத்து கொண்டிருந்த அமைப்பில் அவர் எப்படிப்பட்டவர், உதட்டில் ஒன்று பேசுகிறாரு, உள்ளத்தில் ஒன்று வச்சிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஜென்மச்சனியாக இந்த சனி வந்திருக்குது. யாரை நம்பியும் தொழில் பண்ணாதீங்க, யாரை நம்பியும் காசு கொடுக்காதீங்க. அந்த கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த கிரெடிட் கார்டெலாம் எடுக்கவே எடுக்காதீங்க. அதுவும் எடுத்து உங்களுக்கு செலவு பண்ணாமல் இன்னொருத்தனுக்கு எடுத்து செலவு பண்ணிவிட்டு அவன் நண்பன் கேட்டான், இவன் கேட்டான். அப்புறம் இந்த காதல்னு ஒன்று இருக்குது பாருங்களேன், அதெல்லாம் சரியாக வராது. இந்த காதல் இப்போ சரியாக வராதுன்றது இன்னும் 2 வருஷம் கழித்து தெரியும். இப்போ கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும், என்னமோ இருந்தாலும் வளர்றாரு,
என்னத்தை இது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இளமை திமிரில் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இதே வீடியோவை பார்க்கும்போது எப்படிலாம் இந்த மனுஷன் சொல்லியிருக்கிறார் அப்படின்றது அவ்வளவு இதாக தெரியும். ஆக இளைஞர்கள் தங்களுடைய சக்தியை காதல் என்கின்ற பேரில் வேஸ்ட் பண்ணாதீங்க. காதல் கை கொடுக்காது. அதே நேரத்தில் நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஒரு ஆணுக்கு காதல் வரும், ஒரு பெண்ணுக்கு காதல் வரும். ஏற்கனவே இருக்கின்ற காதல் முறியும். கல்யாணத்துலலாம் முடியாது. ரொம்ப அழுகாட்சியாக இருக்கும். உலகத்தை கற்றுக்கொள்வீர்கள். அம்மா அப்பாவை தெரிஞ்சுக்குவீங்க. அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்க, கஷ்டம்னா என்ன. உண்மையில் சனி கொடுக்கக்கூடிய கஷ்டம் ஒரு நல்ல அனுபவம். இந்த கஷ்டத்தை வச்சு தான் நீங்கள் அடுத்த 30 வருஷ வாழ்க்கையை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதால் ஜென்மச்சனியில் மன அழுத்தம் எங்கே அடித்தால் வலிக்குமோ அங்கே தான் அடிப்பேன் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பூரட்டாதியாக இருந்தால் 2025 நல்லா இருக்காது. அதே மாதிரி உத்திரட்டாதியாக இருந்தால் 2026 நல்லா இருக்காது. ரேவதியாக இருந்தால் 2027 நன்றாக இருக்காது என்பதன் அடிப்படையில் அந்தந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரியான நெகட்டிவ் பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் தான் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், மீனராசி குருவின் வீடு. உங்கள் வீட்டில் போகிற சனி பெரிய கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்துட மாட்டார். தசாபுக்தி அமைப்புகள் வலுவாக இருப்பவர்கள், சந்திரன் வலுவாக இருக்க பிறந்தவர்கள், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க பிறந்தவர்கள், சந்திரனை ஜாதகத்தில் சுக்கிரன் தொடர்பு கொண்டு குரு தொடர்பு கொண்டு சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்கள் எல்லாருமே கஷ்டத்தை தாங்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். சுருக்கமாக என்ன, யாரையும் நம்பாதீங்க, காசு பணத்தை செலவு பண்ணாதீங்க. சைபர் கிரைம் மாதிரியான அமைப்புகள், இணையத்தில் சீட்டிங் வேலைகள், இதில் எல்லாம் இந்த ஜென்மச்சனியில் தான் நடக்கும். அதில் போய் மாட்டிக்கிட்டு காசு பணத்தையும் உடம்பையும் விட்டுட்டு இன்னொன்று முக்கியமாக சொல்கிறது, புதிய பழக்கம் ஒன்று கற்றுக்குவீங்க. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அந்த ஒரு மாதிரியாக சமூகத்தில் ஒதுக்கப்படுகின்ற ஒரு பழக்கத்தை கற்றுக்கொண்டு 6 மணியானா இருட்டானா இந்த மாதிரி நண்பர்கள் தேடி போய் வம்பு தும்பு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜென்மச்சனியில் தான் நடக்கும். அவைகள் எல்லாம் இளைஞர்களுக்கு வராமல் இருக்க நீங்களே உங்களுடைய மனதை கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொள்ள தேவையான அமைப்பாக இருக்கிறது இந்த 2025 சனி பயிற்சி. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 766 7975 266.